வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ வந்து அக்ஷிதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த அக்ஷிதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னென்னா, இது வந்து மகளிருக்கு இலவசமாகவும் மற்றபடி பார்த்திங்கன்னா இலவசமாக தையல் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதிலே வந்து டியூஷன் ஃபீஸு அந்த ஒரு ட்ராக்கும் இருக்குது. தனியாக இன்னொரு இது இருக்குது. அந்த பேமெண்ட் கோர்சஸ் தனி, ஃப்ரீ கோர்சஸ் தனியாக இருக்குது. இங்கே வந்து மகளிருக்கு தையல் பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன விதமான தையல் பயிற்சியெல்லாம் இங்கே கொடுக்கப்படுது, இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த எம்கேபுரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெய்ஹிந்துபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணியபுரம், இந்த சர்க்கிள் தாங்க இந்த எம்கேபுரம். நியரஸ்ட் வந்து சுப்பிரமணியபுரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் வந்து வாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. அதாங்க லேண்ட்மார்க்கு. இங்கே எனக்குள்ள பகவதி அம்மன் கோயில் இங்கே எனக்குள்ளே வந்துட்டு அந்த ஜெயந்துபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டு கேட்டாலே சொல்லிடுவாங்க. அந்த பகவதி அம்மன் கோயில், இந்த ஸ்கூல் வாணி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அந்த இடத்துல வந்து கேட்டாலே சொல்லிடுவாங்க. இந்த அக்ஷிதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை சொல்லிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்லிடுறேன். இதில் வந்து இப்போ வந்து உங்களை அந்த சென்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், இன்ஸ்டியூஷனுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த இருக்குது தெரியுதுங்களா, அக்ஷிதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தெரியுதா? ஓகே, இது மாடியில் தாங்க இருக்குது. சரி வாங்க பார்த்துருவோம். இப்போ வந்து இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்துட்டோம். இது பார்த்தீங்களா, இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர் மிஷினு. இந்த பவர் மிஷினை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பழகுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சின்ன மிஷினில் தான் பழகுவோம். ஆனால் இது பூராமே பவர் மிஷினு. சில பேர் பவர் மிஷின் நினச்சி பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பாருங்கள், பூராமே பவர் மிஷினில் தான் கற்றுக்குறாங்க. அதாவது சின்ன மிஷின்லேயே தச்சு பழகிறவங்க வந்து அது ஸ்லோவாக இருக்கும். பவர் மிஷினில் பழகும் பொழுது அது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக எல்லோரும் ஒரு பயப்படுவாங்க. ஆனால் அது அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இருக்க மிஷின் எல்லாமே சிறுபா மிஷினுங்க. இது எல்லாமே ஜப்பான் மிஷினு, இம்போர்ட்டட் ஜப்பான் மிஷினுங்க இந்த சிறுபா மிஷின். இந்த சிறுபா மிஷின்லாம் உட்காந்து தைச்சி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த மிஷினையும் தைக்க மாட்டேங்க. அந்தளவுக்கு அது ஸ்மூத்தாக இருக்கும். அது அதில் தைக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய கமர்ஷியல் தையல் கடையிலலாம் போய் பாருங்களேன், இருக்கிற மிஷின் முக்கால்வாசி ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா சிறுபா மிஷின் தாங்க வச்சுருப்பாங்க. சிறுபா இருக்கும், ஜுக்கி இருக்கும். நம்ம ஏரியாவில் மற்ற இந்த திருப்பூர் ஏரியா போயிட்டோம்னா பிரதர் இருக்கும். இதெல்லாம் பிராண்டடுங்க. இந்த மிஷின் எல்லாமே பிராண்டடு. இந்த இப்போ சிறுபா மிஷின் நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் சிறுபா தான் இருக்கும். பாருங்களேன், இது எல்லாமே சிறுபா மிஷின் தான். இதில் உட்காந்து தச்சு பழகிறது உண்மையிலேயே கற்றுக்கிறதுக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மாத கோர்ஸுங்க. இதில் இந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து இதில் 3 மாத கோர்ஸு. மற்ற இடத்துலலாம் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஒன்று இந்த பவர் மிஷின் இருக்காது, மோட்ரு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன மிஷினில் மோட்ரு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா பெடல் மிஷினாகவே இருக்கும். தச்சு பழகிறதே சிறுபால் பழகிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து அது ஒரு நல்ல ஒரு கோச்சிங்காக இருக்கும். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா 3 மாதங்க ஃப்ரீ கோர்ஸு. நீங்கள் வந்து இப்போ பேமெண்ட் டேர்ம்ஸில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேமெண்ட் ஆப்ஷனில் வர்றீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற ஸ்பீடு தான். மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் என்னென்ன உங்களால் கற்றுக்கிற முடியுமோ கற்றுக்கலாம். கட்டிங் ஒர்க்கு இங்கே வந்து அந்த போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு,
அப்புறம் வந்து மேக்ஸி அம்பர்லா, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டு எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. நீங்கள் கற்றுக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸில் வர்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி 2 hours 3 month அது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸுங்க அந்த மாதிரி வந்துடும். எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். பவர் மிஷினில் கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. போனோடனே தயக்கடையில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க, போனோடனே வந்து கொக்கி வைக்க தான் விடுவாங்க. மிஷின்லாம் உட்கார வைக்க விட மாட்டாங்க. வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள், மிஷின் பக்கத்துலலாம் போக முடியாது. ஃபஸ்ட்டு கொக்கி வச்சு பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தோடனே வந்து நம்ம கற்றுக்கிறதுனா இந்த மாதிரி இங்கே வந்து அக்ஷிதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த மாதிரி இடத்துல வந்தோம்னா நம்ம பாருங்கள், எனக்கே பெரிய ஆச்சரியம். பூரா மிஷினும் சிறுபா மிஷினுங்க. அது அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த மிஷினோடைய வேல்யூ என்ன, இந்த மிஷின் எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்றது இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். இல்லாதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நிறையா சைனா பிராண்ட் இருக்குது இங்கே. இந்த இப்போ வருது இல்லை, அது என்ன ஜாக்கு அந்த மாதிரி இதெல்லாம் சைனா பிராண்டு. இது வந்து முழுக்க ஜப்பான் மேடுங்க. இந்த பிரதரு, இந்த ஜுக்கி, இந்த சிறுபா இதெல்லாமே ஜப்பான் மேடு. இதெல்லாமே உட்காந்து லைட்டாக நீங்கள் அந்த பவர் பெடலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ஸ்மூத்தாக அழகாக தைக்கும். அது உங்களுக்கு அதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது தைக்க உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்கும். நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி நீங்களே ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யார் கையும் நாடி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி இந்த தொழில் வந்து ஒரு தையல் தொழில்ன்றதை விட இது ஒரு கலைங்க, தையல் கலை. இந்த கலையை வந்து நம்ம கற்றுக்கிட்டு வர்றதுன்றது உண்மையிலேயே வந்து நமக்கு குடிப்பினை இருக்கணும். அந்த கலையை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யார் கையும் நாடி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களாகவே நீங்கள் யாரையும் இது பண்ணாமல் உங்கள் சுய சம்பாத்தியத்தில் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஜெயிக்கலாம். அதனால் இதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜர்தோசி இந்த இது பண்ணுவாங்க, ஆரி ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோர்ஸஸும் உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த போட்டிருக்காங்களா ரிங்கில், இது சொல்லித்தராங்க. இது வந்து சார்ஜஸ்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது பேமெண்ட் மோடில் தான் வரும். இது ஃப்ரீயில் வராது. இதுக்கு வந்து 3000 வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து சேர்றதுனா நீங்கள் வந்து சேர்ந்து கற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து வீட்டில் இருந்தே உட்காந்து ஜெயிச்சிடலாங்க. இந்த கலையை கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் உட்காந்து உங்களை தேடி வருவாங்க டெய்லர்ஸ். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த ஒர்க்கை. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இன்னும் டீப்பாக வந்து இதில் போகலாங்க. இது வந்து பேசிக் ஒர்க்கு. இன்னும் இதில் வந்து நீங்கள் கற்றுக்கிற இன்னும் இதில் வந்து டீப்பாக வந்து நிறையா ஒர்க் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவீங்க. பேசிக் ஒர்க்கு நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆரி ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்குன்னு எவ்வளோ மாடல்ஸ் வரும், அதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுதுங்களா? இதை பாருங்கள். இதெல்லாம் வந்து இதை வந்து நான் வந்து இப்போ கேமராவில் காட்டுறேன். இதை வந்து ஜாக்கெட்டாக நம்ம வந்து தச்சு போடுறப்ப இது எவ்வளோ லுக்காக இருக்குன்றது தெரியும். பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு? இது ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, ஒரு விஐபியாக இருக்காங்கல்ல, பெரிய ஆளுங்க, அவங்க வீட்டு கல்யாணங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு. இதில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க போட்டிருக்க ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவங்களோட ஒர்க்கெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்களா, த்ரெட்டை வச்சே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கை வேலை தாங்க. அழகாக இருக்கா? இந்த கோர்ஸஸ் எல்லாம் கற்றுக்கலாங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா இதெல்லாம் வந்து
இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு கலைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தொடுற வரைக்கும் தான். இதை தொட்டு கற்றுக்கிற ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலைக்குள்ளே நம்ம முங்கி போயிடுவோம். அதாவது வேலைன்னு பார்க்குறது ஒரு ரகங்க, வேலை பார்க்குறது ஒரு ரகம். வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அலுப்படைய வைக்கும். பட் ஆனால் இது நம்ம இந்த வேலையை வந்து கற்றுக்கிற வரைக்கும் தான் ஒரு சிரமம். பட் கற்று முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாக்கெட் 2 ஜாக்கெட் போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ரசித்து செய்ய ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு வேலையும். இதெல்லாம் கலை சார்ந்த ஒரு வேலைகள். இதை நீங்கள் ரசித்து செய்ய ஆரம்பிப்பீங்க. கற்றுக்கிறது மட்டும்தாங்க, சோம்பேறித்தனப்படாமல் கற்றுக்கிற மட்டும்தான் நம்ம இங்கே வரணும். மற்றபடி பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமாக அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, சாதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடி வந்து ஒரு 10 பேர் வர ஆரம்பிப்பாங்க, டெய்லர்ஸ் வருவாங்க. நீங்கள் ஒரு 4 ஜாக்கெட் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்களேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும், ஜாக்கெட் வந்துடுங்க, உங்கள் வீடு தேடி வந்துடும். உங்களுக்கு நீங்கள் வந்து இதை தினமும் நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலை வரும். அந்தளவுக்கு ஏன்னா இப்போ எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு ஃபேஷனுங்க. இது வந்து எல்லாருமே எந்த காலத்துலேயுமே இது வந்து இப்போ புதுசாக வந்த இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆதியிலேருந்தே வந்திருக்கு. ஆனால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். இதெல்லாம் அந்த மெட்டீரியல்ஸு தெரியுதுங்களா, இதை தாங்க வச்சு ஷூட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த கையிலே வந்து அதை வச்சு சேர்த்து தச்சிருவாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா எல்லாமே. ஆனால் சிம்பிள் ஒர்க்கு தான், கற்றுக்கிட்டு இருக்காங்கல்ல. இதை வந்து தொழில் முறையில் வந்து இறங்கி செய்யும் பொழுது அது எந்த அளவுக்கு செய்வாங்க அப்படின்றத நம்ம நெட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் கூகுள் குரோமில் போய் ஆரி ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு இதெல்லாம் போடுறப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்களேன், இந்த ரிங்கில் தாங்க இந்த கிளாத்தை வச்சு டைட்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவாங்கங்க. இதில் தாங்க வச்சு அந்த இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருவாங்க. அந்த ஊசி, இது தைக்கக்கூடிய ஊசி, இந்த ரிங்கு, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, எல்லாம் இங்கே தச்சு பழகிட்டு இருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து இந்த பியூட்டிஷியன் கோர்ஸு எல்லாமே வந்து இங்கே வந்து சொல்லித்தர்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்கங்க. சேர்ந்து நல்லபடியாக பயன்பெறலாம். நல்ல அருமையான இன்ஸ்டியூஷனாக இருக்குது. நிறையா பவர் மிஷின் போட்டிருக்காங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வாங்க, ஆர்வமாக நிறையா விஷயங்களை கற்றுக்கங்க. நம்மக்கிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் வந்து ஆர்வம் மட்டும்தாங்க. ஆர்வம் இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கற்றுக்கிற ஆரம்பிச்சிருவோம். ஆர்வம் இல்லாமல் போனோம்னா எதுலையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஆர்வம் வேணும். ஏன்னா கலைத்துறைக்குள்ள வரும்பொழுது, இதெல்லாம் கலைத்துறைங்க. இந்த சினிமா இதுக்கெலாம் இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கெலாம் போனால் அங்கேயும் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லித்தர்றதுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு, ஹீரோயினுக்கெலாம் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்குன்னே டெய்லர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு இருப்பாங்க சொல்லுங்கள்? இதில் எல்லா வசதியும் இருக்குங்க. பெண்கள் வந்து இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு அனைத்து வசதிகளும் இங்கே உண்டு. நல்லபடியாக வந்துட்டு வரலாம். இங்கே வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து கற்றுக்கிட்டு நல்லபடியாக அந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்கு எல்லா வசதியும் இந்த இதில் உண்டு. ஆமாம், இது வந்து 100க்கு 100% சேஃப்டி. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து கோச்சர்ஸ் மோக்கொண்டு இங்கே வந்து விமன்ஸ் கோச்சர் தான். பெண்களுக்கு பெண்களாலே நடத்தக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டருங்க. ஆமாம், நல்லா நீட்டாக இருக்குது. ஆமாம், எல்லாத்துக்கும் கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குங்க. ஆமாம், பாருங்கள், டாய்லெட் மொக்கொண்டு வந்து இங்கே ஜென்ஸ் யாரும் இல்லை, இருந்தாலும் வந்து ஓனர்ஸ் எப்போயாவது வருவாங்க போகன்ட்டு அதுக்கு மொக்கொண்டு தனியாக வந்து ஜென்ஸ் டாய்லெட்டு, லேடிஸ் டாய்லெட்டுன்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு சேஃப்டியான ஏரியாவும் கூட நல்லா இருக்குது. மிஷினில் வந்து கற்றுக்கலாம். கட்டிங் ஒர்க்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸ்டிச்சிங் ஒர்க்கு இந்த கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மிஷினில் வந்து பவர் மிஷினில் கற்றுக்கிறது பெரிய நல்ல ஒரு விஷயம். ஒரு கிராமத்துக்குள்ளே உட்காந்து கற்றுக்கிறோம்னா வந்து கண்டிப்பாக வந்து பெடல் மிஷின் தான் இருக்கும். பெடல் மிஷினுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அதே தான் இதுலேயும் தைக்குது, இதில் என்ன அதில் போய் தைக்க போகிறீங்க. ஆனால் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் தைச்சி முடிச்சுட்டு இதில் வந்து தைக்கிறதுக்கே நீங்கள் ஒரு 10 நாளாவது ட்ரைனிங் வேணும். ஏன்னா கரெக்டாக வந்து கையை வச்சு கரெக்டாக கொடுக்க தெரியணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, பெடல் மிஷினு, அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க.
இது ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம், நீங்கள் தைச்சதை நீங்களே பார்க்கலாங்க. நீங்கள் அந்த சின்ன மிஷின்லேயே போய் நீங்கள் தைச்சி பாருங்களேன். தைச்சிட்டு அந்த ஸ்டிச்சிங்கும் எடுத்துக்கோங்க, இதையும் எடுத்து பாருங்களேன். இது வந்து வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த இப்போ தைக்கிறாங்க பார்த்தீங்களா, எப்படி ஸ்மூத்தாகவே ஓட்டலாம். அழகாக அப்படியே லைட்டாக மிதித்தாலே போதும், அதுவாக தைச்சிட்டே வரும். அதாவது ஒரு ஜாக்கெட் தைக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு வந்து இதாக இருக்கும். இது ஏதோ பெரிய மலை மாதிரி தெரியும். கட் பண்ணி கொடுக்குறத தைக்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் வந்து முக்கால்வாசி டெய்லருக்கு வந்துடுவீங்க. கட்டிங் ஒர்க்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழு டெய்லருங்க. பார்த்தீங்களா தைக்கிறாங்களா? அதனால் கற்றுக்கங்க, கலைகளை கற்றுக்கோங்க. முதல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தையல் கலை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான தேவை தெரியுங்களா? இதை கற்றுக்கிட்டா யார் கையும் நாட வேண்டி இருக்காது. ஒரு மிஷினுங்க, இதை கற்றுட்டு நீங்கள் ஒரு தவணை முறையில் ஒரு மிஷினை வாங்கி போட்டால் கூட நீங்கள் கற்றுக்கலாங்க. சரிங்களா? அந்த ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா? அதனால் கற்றுக்கங்க, இந்த கலைகளை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இது பண்ணிக்கலாம். இதில் 2 மோடு இருக்குது, ஃப்ரீ மோடும் இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் கட்டி ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்களே நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுங்க. பொம்பளை பிள்ளைங்க நல்லபடியாக இங்கே வந்து கற்றுக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே. இப்போ அந்த இது பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 15,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து அந்த கவர்மெண்ட்டோடைய அந்த இது வருது, என்ன சொல்லுவாங்க அது, கிளைமு, கவர்மெண்ட்டோடைய ஃபண்டு எதுவும் வருது. இன்னொன்று என்ன, கவர்மெண்ட்லேருந்து சொல்லுவாங்கள்ல, அறிவிப்பாங்கள்ல, கவர்மெண்ட்டோடைய திட்டம் என்னது, இந்த மேடம் இந்த கவர்மெண்ட்லேருந்து இதிலேருந்து எப்போ என்ன சொல்லுவாங்க மேடம், இந்த இது பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு இது பண்ணால் நீங்கள் அதிலேருந்து க்ளைம் பண்ணிக்கிறீங்களா? அது என்ன அந்த இது இல்லை, எப்போயுமே வந்து நமக்கு வந்து ஒன்லி பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. சரிங்க, ஓகே நண்பர்களே. இப்போ வந்து நம்ம இது கற்றுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஷியன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 15,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து ஒரு 5,000 கட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் மிச்சத்தை வந்து நீங்கள் வந்து மந்த்லி மோடில் அதை பார்த்து கட்டிக்கலாம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து இங்கேயே பேசிக்கலாம். அக்ஷிதா இதில் வந்து சேரிட்டபிள்லேயே பேசிக்கலாம். அக்ஷிதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஆமாம், இந்த அக்ஷிதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் நேரடியாக வந்து அதை வந்து பேசிக்கலாம். என்னன்றதை ஃபீஸை வந்து பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கிறது, இந்த ஆரி ஜர்தோசி கற்றுக்கிறது, இந்த தையல் கலை கற்றுக்கிறது, இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், ஃப்ரீ பேர்டு தான். கற்றுக்கிட்டிங்கன்னா அது கற்ற பின்னாடி உங்களுக்கு தெரியும். கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது எப்படி கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னு தான் இருக்கும். எதையுமே ஒரு எஃபர்ட் போட்டால் தானே இங்கே ஜெயிக்க முடியும். எந்த இதையும் எஃபர்ட் போடாமல் அது வந்து சோம்பேறித்தனம்னு பேர். அதுக்கு பேர் நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம எஃபர்ட் போட்டு அதை கொஞ்சம் உட்காந்து அதை மெனக்கட்டு நம்ம அதை கற்றுக்கணும். கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கற்றுக்கிட்டோம்னா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அது நம்மளை வந்து உயர்த்தும். நம்ம லைஃப்பில் வந்து அது வந்து நம்மளை உயர்த்த ஆரம்பிக்கும். இதாருங்களேன், இந்த போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த ஊசி வச்சு கீழே ஒரு ஊசி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதை வச்சு தாங்க இதை கற்றுக்கிட்டே வர்றாங்க, அது பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி தான் அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டே வர ஆரம்பிப்பீங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிதாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதான் அந்த ஜர்தோசின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த இதை வந்து சொல்லுவாங்க. அந்த இதை வச்சு நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அதை நீங்கள் வச்சு வேலை செய்யும் பொழுது அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இதை உருவாக்கும் அந்த ஜாக்கெட்டுக்கு. இது இப்போ பார்க்குறப்ப கூட உங்களுக்கு இப்படி இருக்கலாம். இதை வெட்டி அந்த ஜாக்கெட்டாக உருவாக்கும் பொழுது அது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், நல்லபடியாக இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வாங்க, அக்ஷதா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வாங்க, நல்லபடியாக இதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கரியரை நீங்களே முன்னேற்றிக்கங்க.
நம்மளை யார் நம்ம முன்னேற்றணுன்றதெல்லாம் முடியாது. நம்மளை நம்ம தான் வந்து முன்னேற்ற முடியும். சரிங்களா? அது வந்து அதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியும்? ரொம்ப பெருசாக போய் நான் 50,000 கட்டுறேன், 1,00,000 ரூபா கட்டி நான் அந்த கோர்ஸ் எழுறேன், அப்புறம் அந்த இது என்னது என்ன டெக்னாலஜி அந்த இதிலெல்லாம் போகிறான், ஃபேஷன் டெக்னாலஜி கற்றுக்குறேன், அந்த இதெல்லாம் வேணுங்க. ஒரு ரொம்ப பெரிய ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்லாம் போய் நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம இதிலே பாருங்கள், லோக்கலில் உட்காந்து ஒரு சின்ன தையக்கடையில் உட்காந்து சம்பாதிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதோ சலுகைகள் அதை பயன்படுத்திக்கங்க. இது வந்து தையலுக்கெலாம் பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, வெறும் 1000 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த இதிலே நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் 1 மாதம் கற்றுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் 2 மாதம் கற்றுக்கிட்டிங்கனாலும் சரி, நீங்கள் ஒரு தொடர்ந்து 10 நாள் வந்தீங்கனாலே நீங்கள் பார்த்து டெய்லர் ஆகிடுவீங்க. சும்மா மிஷினில் மிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், பவர் மிஷினில் உங்களுக்கு வந்து விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் வாங்க, நல்லபடியாக இது பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரீ கோர்ஸ் சேரனாலும் சேருங்க, அது 3 மந்த்ஸு. வந்து நேரில் வந்து பேசுங்க. இந்த அக்ஷயா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நேரில் வந்து பேசுங்க. உங்களுக்கு தோதாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, நல்லது. இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் பியூட்டிஷியன் கோர்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் அந்த இதை உங்களுக்கு காட்டவே இல்லை. அந்த சேர்ஸு, அந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு அந்த இதை காட்டல. இப்போ அதை யோசிப்பீங்க, அப்போ நம்ம வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் சேர்ந்தால் நமக்கு அதுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடத்துறதுக்கான இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. அது சார்ந்து நினைப்பீங்கல்ல, அந்த இதை யோசிப்பீங்கள்ல. அதான் அந்த கிளாஸுக்கான அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கான அந்த இதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பார்த்தீங்களா? இந்த இருக்கு பாருங்க. ஓகேவா? இதை வச்சுருக்காங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் சேர்றவங்க இதெல்லாம் வச்சு கற்றுக்குவீங்க. பார்த்தீங்களா? நிறையா எடுத்து வச்சுட்டே இருக்காங்க, நிறையா இருக்குங்க. இதெல்லாம் என்ன இந்த பாருங்கள், ஆக்சிக்ளோ கெராட்டின் ஷாம்பு, என்னன்னு தெரியாது, பட் ஆனால் நிறையா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் கற்றுக்கிறவங்க இது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பட் எனக்கு இது எதுன்னு தெரியலை. ஓப்பல் ஹெர்பல் கிளென்சிங் மில்க் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? நிறையா இருக்குது. இது இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் சேர்றவங்க அது என்னென்னு நீங்கள் இது பண்ணுவீங்க, அது என்னென்னு அனலைஸ் பண்ணி அதை கற்றுக்குவீங்க. பார்த்தீங்களா? நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ வாங்க, இங்கே வந்து சேர்ந்து பியூட்டிஷியன் கிளாஸ் சேர்ந்து கற்றுக்கங்க. உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் கட்டுறதுலையும் சலுகைகள் கொடுக்குறாங்க. எடுத்தடுப்பில் வந்து நீங்கள் 15,000 கட்டுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாங்க, நேரில் வந்து அங்கே வந்து பேசுங்க. அக்ஷயா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நேரில் வந்து பேசுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எந்த பேமெண்ட் ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கற்றுக்கலாம். நீங்கள் நிதானமாக பேமெண்ட்ஸை கொடுத்துட்டு வரலாம். மந்த்லி ஆப்ஷனில் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, பார்த்துட்டிங்களா அந்த கிளாஸை? பாருங்கள், அது நல்லா வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, என்னென்ன எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியலை. அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்க, பாருங்கள், பியூட்டிஷியன் கோர்ஸில் சேருங்க, இதை கற்றுக்கங்க. நம்ம சேனல், நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.